வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பியரில் வந்து நம்ம சொல்லுவோம். அதோடைய சிம்பிள் ஏ. ஓகேவா. அடுத்து வந்து இதை வந்து இன்னொரு மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா ரேட் ஆஃப் 1 கூலும் பெர் செகண்டோட சொல்லலாம். சரிங்களா, 1 கூலும் பெர் செகண்ட். ஸோ ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுமே அதோடைய யூனிட்டோட எஸ்ஐ யூனிட்டோடைய ஒரு போத் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு லிங்கிங் வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அம்மீட்டர் சொல்லும். கரண்ட்னாலே அம்மீட்டர். சரிங்களா, Q = I.T. ஸோ Tன்றது டைம் சொல்லணும், Iன்றது கரண்ட்டு, Qன்றது எலக்ட்ரிக்கல் சார்ஜ். அதோடைய ஃபார்முலா I = Q/T ஆம்பியர். சரிங்களா. அடுத்து வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரி. ஓகேவா. எனர்ஜி = ஒர்க். இது ரெண்டும் ஈக்குவல். எனர்ஜியும் ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து வந்து ஃபோர்ஸும் வெயிட்டும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் யூனிட் எஸ்ஐ யூனிட்டும் இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து ஜேம்ஸ் பிரெசாட் ஜூல். ஓகேவா. 1878 to 1889 வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிசிஸ்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க். ஸோ அவர் வந்து ஹீட் அண்ட் மெக்கானிக்கல் கூடிய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சார். அடுத்து வந்து டெவலப்மெண்ட் லா பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ன்ற லா வந்து டெவலப்மெண்ட் பண்ணார். யாருன்னா ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து யூனிட் கிடையாது. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு யூனிட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா, இந்த டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டரில் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்தது ஆம்பியர் செகண்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது சார்ஜ். ஆம்பியர் வந்து சார்ஜை பற்றி பேசக்கூடியது, சார்ஜ்னா கரண்ட்டை பற்றி பேசக்கூடியது. சரிங்களா. ஸோ அப்போ Q = I/T செகண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் கெல்லான் வந்து மெஷூர் பண்ணுறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து மெஷூர் பண்ணக்கூடியது. சிம்பிள் வந்து GAL. சரிங்களா. அடுத்து வந்து 1 கல்லான் வந்து ஈக்குவல் டு 3.7854 லிட்டர்ஸ். ஓகேங்களா. அதே வந்து 1 இம்பெரிக்கல் கல்லான் ஈக்குவல் டு 4.54609 லிட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் இயர், 1 லைட் இயர். ஸோ இப்படி தான் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ISRO DRDO எக்ஸாம், பார்க்கி இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல டவுட் இருக்குது, இல்லை ஸ்டடி பண்ணுறதுல டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறேன். சரிங்களா. தேங்க்யூ.